இங்க வந்து பல பிரச்சனைகளை நாங்கள் பெறும் பொழுது நாங்க மத்தியில ஆட்சியில இருக்கிறதுனால தேர்தல் அறிக்கையில கொண்டு வரலன்னா கூட தீர்வை கொண்டு வருவதற்காக மத்திய அமைச்சர்களை அணுகி இதை போல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தேர்தல் வருவதற்கு முன்னாலே கூட சில பிரச்சனைகளுக்கு எங்களால் தீர்வு கொண்டு வர முடியும். அதனால்தான் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் நம்ம சொல்றோம். ஏன்னா மத்திய மாநில அரசுகள் இணக்கமாக இருக்கும் பொழுது அதில் பல தீர்வுகளை கொண்டு வர முடியும். தமிழக முதலமைச்சர் முதலில் இருந்தே மத்திய அரசின் மீது ஒரு எதிர்ப்பு நோக்கை, ஒரு எதிர்வினையை ஆற்றி எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டே அப்படி இருக்கும் பொழுது தமிழகம் தான் அதை இழக்கிறது அப்படின்றது எனது கருத்து. ஒரு செயற்கையான உரிமை பறிப்பை முதலமைச்சர் ஏற்படுத்துகிறார். மத்திய அரசு சொல்றாரு ஒரு செயற்கையான ஒரு பொருளாதார திட்டத்தை அவர்கள் கொண்டு வந்து பொருளாதாரத்தை முடக்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். செயற்கையான பொருளாதார முடக்கத்தை கொண்டு வருகிறார்கள் என்று சொல்கிறார். நான் சொல்றேன், தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு செயற்கையான உரிமை பறிப்பை கொண்டு வருகிறார். ஏன்னா தமிழ்நாட்டுல ஏதோ உரிமையே யாருக்கும் இல்ல, உரிமை பறிக்கப்படுகிறது. தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, பெண்களுக்கு கொடுக்கின்ற பணம் முடக்கப்பட்டால் பெரிய பெரிய பூகம்பமே எழும். யாரும் முடக்கல. இவர்களா ஏதோ உரிமை பறித்து கொண்டிருக்க போ மாதிரியும் உரிமைகள் எல்லாம் தமிழ்நாட்டுல முடக்கி வைக்கப்பட்டிருப்பதை போலவும் இவர்கள் அதை அப்படியே அடித்து உடைத்து நொறுக்கி வெளியே வருவதை போல ஒரு மாய தோற்றத்தை முதலமைச்சர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். எல்லாமே அமைதியா இருக்குது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கான தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பகிர்வு, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிதி பகிர்வு அப்படி கிடையாது. நிதி கொள்கை என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரிதான் நிதி கொள்கை. அதனால தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து வஞ்சகை செல்வதை போல தமிழக முதலமைச்சர் பேசுவதை இனிமேல் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்ல, நேற்று கடைசி நாள் நாங்க மனசாட்சிப்படி நடந்திருக்கிற தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்தபடி நடந்திருக்கிறேன்னு அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே நேரு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. 3 முறை இடி அவர்கள் சொன்னதற்கு பின்பும் அவர்கள் அந்த பதிவு செய்யாமல் தான் சொல்றாரு, தமிழக அரசு அதிகாரிகள் நான் நினைத்ததை போலவே எல்லாத்தையும் நடத்தி காண்பித்தார்கள்னா இதுதான். என்ன நினைச்சாருன்னா, அவர்கள் அமலாக்கத்துறை ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா கூட அதை பதியாமல் 3 முறை தவிர்த்து இந்த கோர்ட் சொல்லி இருக்கிறது. ஒரே ஒரு அமைச்சர் மீது 2300 கோடி ஊழல்னா நீங்க 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு 35 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு கமிஷன் வாங்கி இருந்தார்கள் என்றால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட கமிஷன் ஆட்சியாக இருந்திருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள்.